இன்றைக்கி டேஸ்டான கல்யாண வீட்டு தக்காளி ரசம் தாங்க செய்ய போகிறேன். ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேஸில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1.5 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 5 காய்ந்த மிளகாய், ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா செவந்து வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா நிறம் மாதிரி வாசனை வந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். சூடு ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அதே மிக்சி ஜார்லேயே நல்லா பெரிய பழுத்த தக்காளி பழம் 2 சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். கேஸில் ஒரு கடாய் வச்சுட்டு அரைச்ச தக்காளி விழுத சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கீர்ன பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து தக்காளி புளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சிடலாங்க. இந்த மாதிரி கொதிக்கும் போது ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடலாங்க. துவரம்பருப்பு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். வறுத்து அரைச்ச ரசப்பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, ரசத்துக்கு தேவையான மாதிரி உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஓரங்களில் லைட்டாக கொதி வந்தது இறக்கிடலாங்க. ஓரங்களில் லைட்டாக கொதி வந்துருச்சு. இறக்கி வச்சுட்டு தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பூண்டு பல்ல தோலோடு தட்டி சேர்த்துக்கிறேன். 3 காய்ந்த மிளகாய், ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே பொரிச்சிட்டு அப்படியே எடுத்து ரசத்தோடு சேர்த்துடலாங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும். சூப்பரான கல்யாண வீட்டு தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.